ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிப்பன் பகோடா பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் எப்படி செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இல்லை படியால் 500 கிராம் படி, அரைப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த படியில் கடல மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு கடையில் விற்கிற மாவு தான். அது வந்து 1/2 கிலோ மாவு கடையில் வாங்கினது. இந்த படியில் வந்து கரெக்டாக ஒரு படி வருது பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன படி போட்டேன், இப்போ ஒரு படி போடுறேன். அளவுகள்லாம் இந்த படி கணக்குலேயே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரம் அளவுலேயே எடுத்துக்கோங்க. இந்த படியால் நான் 2 படி இப்போ போட்டிருக்கேன் கடல மாவு. இதை போட்டுட்டு அதில் வந்து இந்த பகோடா வந்து கடல மாவு, பொட்டுக்கடல மாவு, பச்சரிசி மாவு 3 மாவுலேயும் நம்ம செய்வோம். இப்போ வந்து நான் சொல்கிற அளவுகள்லேயும் செய்யுங்க. கரெக்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கடலை மாவுக்கு அப்புறம் அதே அளவுக்கு 2 படி வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். சம அளவு போடணும் எல்லாமே. நீங்கள் ஒரு இப்போ டம்ளர் கடல மாவுனா 1 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடல மாவு, 3 மாவு சம அளவில் போட்டுங்க. நல்லா ருசியாக இருக்கும். இப்போ வந்து பச்சரிசி மாவு கலந்துட்டேன் கடலை மாவோட. எல்லாம் ஈவனாக எல்லாம் கலந்துக்கோங்க. நான் போட்ட அதே அளவில் தான் போடுறேன். இதுக்கு அடுத்து பொட்டுக்கடல மாவு என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் வந்து அரைச்சிட்டு சளிச்சிட்டு போட்டுங்க. இல்லாட்டா கொஞ்சம் மாவு குறன்னு இருக்கும், விட்டு விட்டு போங்க பகோடா. இப்போ வந்து கடல மாவும் பச்சரிசி மாவும் போட்ட அதே அளவு வந்து பொட்டுக்கடல மாவும் கலக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு படி போட்டு இப்போ ஒரு சின்ன அரைப்படி அது இங்கே போட்டு வர்றேன். மீதி தட்டில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சளிச்சதில் மீதி ஒட்டிக்கிட்டு இருக்குது தாம்பாளத்தில், அதையும் சேர்த்துப்போம். கடல மாவு, பச்சரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு. டிஃபன் பகோடாவுக்கு இந்த 3 மாவுலாம் செய்யணும். இப்போ 3 மாவும் கலந்துக்கிட்டேன். இப்போ மாவெல்லாம் ஒன்றா ஈவனாக கலந்து இப்போ கலந்துப்போம் ஒன்றா. நான் பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி தெளித்த பிறகு ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி மாவை வந்து ஒன்றா கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வெள்ளை எள்ளு ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட வெள்ளை எள் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் வெள்ளை எள் போடுறேன். இந்த மாவு அதிகங்கிறதாலே 2 கைப்பிடி போடுறேன். 2 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் கட்டாயம் போடணும், கடல மாவு சேர்க்குறோம், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட்டு, உப்பு, வெள்ளை எள், பெருங்காயம், உப்பு போட்டுருக்கோம் இந்த மாவில். இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் போடுறேன். உப்பு மிளகாய்த்தூளும் எங்களோட டேஸ்ட்டுக்கு போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ கூட குறைச்சி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை வந்து 2 ஸ்பூன் போட்டுருங்க மாவு அதிகங்கிறதால. இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன் நான். போட்டுட்டு இப்போயே நல்லா கிளறிக்கோங்க. உப்பு, எள், பெருங்காயம், மிளகாய்த்தூள் எல்லாம் சரியாக ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா. எப்போதும் மாவு பிசைகிறது, முறுக்கு மாவு, பக்கோட்டா மாவு, அதிரசம் மாவு எல்லாமே இது மாதிரி அகலமான பாத்திரங்களில் தான் பிசையணும். அப்போ தான் கீழே மேலேயும் கிளறி அமுக்கி நல்லா வந்து கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அகலமான பாத்திரத்தில் இப்போ வந்து 3 மாவையும் சேர்த்து உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ தான் வந்து இந்த பகோடா வந்து சாதாரணமாக கடையில் வாங்கி நம்ம செய்கிறத காட்டிலும் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் ஒரு வரைக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதுலேருந்து நல்லா சாம்பார் கரண்டி, பெரிய கரண்டியால் 1.5 கரண்டி எண்ணெயை வந்து இதில் சூடாக சேர்த்துக்கிறேன். இப்போ அதோட வந்து நெய் வந்து ஒரு 100 கிராம் வெண்ணெய், நெய் இல்லை வெண்ணெய், இது நல்லா லேசாக உருக்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு சொல்லி லேசாக உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் வந்து நல்லா காய்ச்சினேன். இது எண்ணெய் நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் பலகாரம் செய்கிறேன், அதனால அந்த கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடலை எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம். நெய் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுனது சுடும், அதனால் கரண்டியால் கிண்டி விட்றேன் மேலேயும் கிளையும். சூடு கொஞ்சம் தணிஞ்ச உடனே நம்ம கையால் தான் பிசையணும். இதை கையால் பிசைஞ்சா தான் மாவு சரியாக இருக்கும். இப்போ சூடு கொஞ்சம் தணிஞ்சிருக்கும், எண்ணெய் ஊற்றின எண்ணெய் ஊற்றின சூடு. இப்போ இனிமேல் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிள்ளைங்க, அப்போ தான் வந்து மாவு பக்குவமாக பிசைய முடியும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மேலே இங்கேயும் கிளறிக்கிறேன். இந்த மாவு நம்ம நல்லா பிசையறதுல தான் வந்து இந்த ரிப்பன் பக்கோடாலாம் சாஃப்டாக இருக்கும் வாயில் சாப்பிட்றதுக்கு.
இந்த ரிப்பன் பகோடா வந்து சும்மா தீபாவளிக்கு செய்கிறது தான் எல்லோரும் செய்வாங்க சாமி கும்பிட்றதுக்கு. சாதாரண நாட்களில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது சாதாரண பிசிபேலா பாத்து, தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கைக்கு இந்த ரிப்பன் பகோடா வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வீட்டு எண்ணெயில் செக்கில் ஆட்டின எண்ணெயில் செய்தால் ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ஒன்றும் கெடுத்துப்படாது. நம்ம செரிமானத்துக்கும் இதில் வந்து இது சேர்த்துடுறோம், நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடுறோம். அதனால் வந்து வந்து ஆரோக்கியமான பலகாரம் தான். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தீபாவளிக்கு பலகாரம் கொடுக்கறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பதமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்த்தியாகவே பிசைங்க மாவை. அப்போ தான் புளியறது கொஞ்சம் கை வலிக்காமல் இருக்கும். ரொம்பவும் தளர்த்தியிடாமல் நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவை உருட்டி திரட்டி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பகோடா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அச்சு வந்து இதான் ரிப்பன் பகோடா அச்சு. இந்த அச்சு சுற்றி வர்றப்ப நேர்கோடு, கைப்பிடி கம்பிக்கு நேர்கோடுக்கு அந்த அச்சு வர்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். புளியிறப்ப நேராக வரும். மாவு இந்த மாதிரி உருட்டி தளர்த்தியாக இருப்பாங்க, மாவு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை உரலில் போட்டு முக்கால் திட்டத்துக்கு வைங்க. இது உரல் முழுசாக வச்சிங்கன்னா மிதக்கும். மேலே வைக்கிற அச்சு புளியறது கஷ்டமாக இருக்கும். முக்கால் உரலுக்கு வச்சு இப்போ மேலே வந்து அச்சை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இது மாதிரி புளிய வேண்டியது. மாவு பதமாக இருக்குதா, இவ்வளோ கம்பி விழாமல் அழகாக வருது பாருங்கள். இவ்வளோதான் ரிப்பன் பகோடா. இது நல்லா வெந்து வரட்டும். அது வேக வேக நம்ம வந்து நல்லா விரிஞ்சு வந்துடும். அது பட்டையாக இருக்கிறதால பகோடா எண்ணெய் சட்டி ஃபுல்லாக விரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நம்ம நடு குடியில் போட்டோம், சுற்றி விரிஞ்சு வந்துடும் அது. இப்போ முறுக்கு குச்சியால் திருப்பி போடணும். அப்படியே இல்லை அந்த வந்து பொரிகிறதுலாம் அடங்கினா தான் வெந்துட்டுன்னு அர்த்தம். மேல் பக்கம் வெந்தோடனே உள்பக்கம் வெந்தோடனே மேல் பக்கத்துக்கு திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்தால் ரிப்பன் பகோடா ரெடி. தீபாவளிக்கு நம்ம வீட்டிலேயே ரிப்பன் பகோடா செஞ்சிடுறோம். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா வேகட்டும். அந்த இதெல்லாம் அடங்கின உடனே திருப்பி போடுவோம். நான் சொல்கிற அளவுகளில் நீங்களும் செஞ்சு அதே மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சிங்கன்னா 1 மணி 1.5 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ மாவையும் போட்டு புளிஞ்சு எடுத்துடலாம். முறுக்கோட ரிப்பன் பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து நான் சொன்ன அளவுகளையும் நீங்களும் செஞ்சு இந்த வருஷம் ரிப்பன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் மாவு வெந்துக்கிட்டு தான் இருக்குது, வேகட்டும். அந்த பொரிகிறதுலாம் அடங்கணுன்னு தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கடல மாவு போட்டிருக்கோம், அதனால் நின்று தான் வேகும். தான் இப்போ வெந்துட்டு நம்ம சுற்றுறப்பே தெரியும். அது எடுக்கிறது வேகாமல் இருந்தால் வளைஞ்சு கொடுக்கும், வெந்துனா ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ ஸ்டிப்பாகவே இருக்குது பாருங்க, வெந்துட்டுன்னு அர்த்தம். திருப்பி போடும். திருப்பி போட்டு மேல் பக்கம் உள்ள மாவும் உள்பக்கம் போயிடும். அதுவும் நல்லா விழுந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உடைச்சா நல்லா முறன்னு சத்தம் கேட்கும் பகோடா. அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா வச்சிருந்து சாப்பிட்லாம். 15-20 நாளைக்கு அப்படி டப்பாவில் இருக்கும், வச்சு சாப்பிட்லாம் மழை காலத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொரிக்கிறது தனியுது பாருங்கள், இதான் வெந்துட்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி தான். மாவு மட்டும் சொன்ன அளவுகளில் இப்போ கூட்டி நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா அருமையான ரிப்பன் பகோடா செடி ஆகிடும். எடுக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு வெந்திருக்கிறது. இன்னொரு சில பின்பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். எண்ணெய் சட்டி அரை எண்ணெய் சட்டியே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா முக்கால் எண்ணெய் சட்டிக்கு மேலே இப்போ ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் பொங்குறப்ப வெளியில் எண்ணெய் வழிஞ்சிரும். அதனால் கிட்டத்தட்ட நான் அரை எண்ணெய் சட்டி தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு இது பெரிய எண்ணெய் சட்டி. எண்ணெயை பார்த்து ஊற்றுங்க, பொங்குறப்ப இப்போ இதாகிடும், வழிஞ்சிடும் எண்ணெய். இப்போ நல்லா கிரிப்ஸியாக நல்லா இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் ரிப்பன் பகோடா. புளிஞ்சாச்சு. இதுதான் ரிப்பன் பகோடா, நம்ம வீட்டில் செய்கிற பகோடா. இவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இன்னும் மீதி மாவுலாம் இருக்குல்ல, அந்த மாவையும் உருட்டி ஒவ்வொரு உரலாக போட்டு எடுத்துடுறேன்.
மாவுக்கு போட்ட மாதிரி அதே மாதிரி இதில் மாவு வச்சு அச்சை வச்சு புழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ரிப்பன் பக்கோட்டா ரெடி ஆகிடும். அடுத்த எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துட்டா அருமையான பேக்கரி ஸ்டைலு ரிப்பன் பக்கோடா நம்ம வீட்டிலேயே செஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.